சூரியநாதம் 83 கூறுவது. அனைத்து உயிர்களிலும் அவன் நாதனாகி உலகத்தை ஆள அவதாரம் மாறிவர ஒவ்வொன்றிலும் அவன் காற்றாய் அதிலிருந்து அதிசக்தியாய் வான நிறத்தில் சராச்சரனாய் பூமிக்கும் வானத்திற்கும் குற்றமற்றவனாய் ஜனனம் மரணத்தில் பூமிக்கு பாரம் இல்லாதவனாக்கி எல்லா தத்துவத்தில் பூமி அதன் செயலில் வானம் இவைக்கு வாயு நீர் அக்னியாயி பஞ்சபூதமாயி அவன் செயல்படும் ஜீவஜாலங்களில் எந்த ஜீவனும் அவன் செயலில் வசிப்பதற்கு காரணம் அந்த உடல் செயல் கூறுகளை அது சூரியநாதத்தில் உருவாகும் செயல். தமிழ் மக்கள் உலகர் இதை எதிர்த்தால் வேறு வழியில் எங்கள் மதம் வாழ்ந்து காட்டுகிறோம் என்ற கருத்தை எழுதுங்கள். அதுபோல் நடக்க வேண்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூறுவது பக்தி நிலை சூரியனில் சேருதல். சித்தர் பரிபாஷை அர்த்தங்களில் உடலை கூறுவதில் அதை பரிசீலித்து அந்த வழியில் தெய்வ உடலானவர்கள் தேவ பாஷையில் உடலை கூறும் தமிழ் எழுத்து மெய் எழுத்து வரிசையில் கி என்று கூறுவது. கி 2 வார்த்தைகள் வருகிறது. கிடா கொண்டு இடக்கலை பின்கலையாகியவையை கொண்டு. இங்கு அந்த செயல் பேர் மாறி வந்தாலும் இடக்கலை பின்கலை என்பது தச நாடிகள் துடிப்பில் வருவது. அது கூறியது. சூரியநாதம் என்பது தொடர்களில் வருவது. அடுத்தது கிளி அற உணர்வு. கிளி என்றால் இன்று விளையாடி இங்கு காணும் கிளிகளை கூறுவது. அது கிளி. உடலுக்குள் கிளி. அற உணர்வு. அற என்றால் அறம் வீடு என்று கூறுவது. அறத்துப்பால் திருக்குறள் கூறுவது தொடக்கம். இப்படி அநேக கிரந்தங்களில் அறத்துப்பால் என்று வருகிறது. நீங்கள் உங்கள் குடும்ப நிலையை கூறுவது. அது முட்டாள்தனம் என்று கூறும்போது அப்போது அந்த அறம் என்பது எது? உடலுக்குள். பால் என்றால் இந்திரியங்கள். அப்படி வருவதில் அற உணர்வு. அப்போது அற உணர்வு என்றால் என்ன? இந்திரிய செயலில் உடல் செயல்படும் உணர்வு. உங்களின் உடல் உணர்வு உங்களின் உணர்வு. அற உணர்வு அந்நிலை அற்ற உணர்வு செயல். அக்னி கலையில் தாபதபசில் கூறுவது சித்தர்கள் தத்துவத்தில். இது தமிழ் எழுத்து கிளி தேவ பாஷையாக்கும் போது அற உணர்வு அதன் பொருள் கூற வேண்டும். அதுதான் தேவ பாஷை என்பதன் உடல் கூறு. இப்படி வரும்போது கிளி அற உணர்வு. இந்த கிளி என்பதன் அர்த்தம் எப்படி என்றால் கீ எழுத்தில் கிளி என்று வரும் சொல் கொங்கண நாயனார் குறிப்பில் கூறுவது. கிளி அர்த்தம் எப்படி என்பது தமிழ் மக்களுக்கு புரிய அன்னம் இருக்குது மண்டபத்தில் விளையாடி தெரிந்தே ஆண்புலியும் அங்கே இன்னம் இருக்குமை 5 கிளியடி வாழை 8 பீடிக்குமை 3 கிளியடி வாழை பெண்ணை. இது நானாக கூறுவது கிடையாது. 18 சித்தர்களில் கூறுவது கொங்கண நாயனார். இவர் 64 நாயனாரில் வருவது. நமக்கு இங்கே இதன் அர்த்தம் புரிய இந்த 4 வரிக்குள் நா எழுத்து 5, நா எழுத்து 4, 20 அக்னி ஒலி எழுத்து. நா கண் கீழ் ஒலி முகசக்தி. நா அகங்காரம் காமம் மாயை. இவை உடலில் 20 அக்னிகள் எழுத்து சேர்ந்து செயலாற்றுவது தாபதபசு செயலின் உடலை. இங்கு இதை ஏன் இப்படி கூற வேண்டும் எழுத்து ஒலியில்? மேலும்
4 வரியில் 1ஆம் வரியில் 17 எழுத்து. நீங்கள் அதை பார்த்தால் புரியும். 2ஆம் வரியில் 15 எழுத்து, 3ஆம் வரியில் 17 எழுத்து, 4ஆம் வரியில் 20 எழுத்து. இனி புள்ளி எழுத்தை விட்டு எண்ணினால் 1ஆம் குறிப்பில் 12, 2ஆம் வரியில் 13, 3ஆம் வரியில் 14, 4ஆம் வரியில் 16. இப்படி வரும்போது ஒரு எழுத்து மட்டும் வரிக்குள் வருவது 1ஆம் வரியில் 12, 2ஆம் வரியில் 11, 3ஆம் வரியில் 14, 4ஆம் வரியில் 15. இனி 4 வரிக்குள் ஒற்றை எழுத்து வருவது. ஒரு இடத்தில் ஒரு எழுத்து வந்தால் இங்கு அந்த எண்ணத்தில் வேறு எழுத்து அதே இதில் வரக்கூடாது. அப்படி பார்க்கும்போது 1ஆம் வரியில் 12 எழுத்து, 2ஆம் வரியில் 9 எழுத்து, 3ஆம் வரியில் 9 எழுத்து, 4ஆம் வரியில் 6 எழுத்து. இப்படி 4 வரிக்குள் வரும் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து மற்றொன்றில் வராமல் இங்கு கூறுவது. அப்படி என்றால் 12 எழுத்தின் தத்துவம் என்னவென்றால் 12 ஈராறு 12, உடலாறு வெளியாறு 12, தாபதபசு நிலை. 9 எழுத்து தத்துவம் நவத்வாரம் உடலுக்குள். 3ஆம் வரியிலும் வருவது 9 நவத்வார சக்திகள். 4ஆம் வரியில் வருவது 6 எழுத்து. இப்படி அதை சிந்தித்து அந்த 6 வரி என்பது உடலில் 6 ஆதாரம், 9 நவத்வாரம், 9 மீண்டும் நவத்வார சக்திகள் செயலில் வருவது, 12 உடலாறு அகமாறு புறமாறு 12க்குள் நிற்பது. இது இப்படி கூற காரணம் அவர்கள் தத்துவம் இப்படி. சிவவாக்கியர் 8ஆம் குறிப்பு 10 வார்த்தையில் அர்த்தம் கூறிய சூரியநாதம் தொடரில் கூறியது. எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ என்பதன் தத்துவ சிட்டையில் அவர்கள் குறிப்பு மகத்துவம். அதன் செய்யுள் பொருள் என்றால் செய்யும் உள் பொருள். அப்போது உடல் அகப்புடலில் நடப்பது உள் அர்த்தம், அகம் உடலில் அகம். இப்படி இன்று எவனாவது உலகத்தில் ஒரு பண்டிதன் கூறுவானா? தமிழ்நாட்டில் அநேகம் பண்டிதன் தமிழ் மரபை கூறுகிறார்கள். ஒரு வரிக்குள் இத்தனை எழுத்து, இது இப்படி செயல் ஆக்க வேண்டும் என்று அல்லாமல் இப்படி செயலை கூறுவவன் எவன் இருக்கிறான்? இனி இந்த 12 இந்த வார்த்தையின் செயல் தாபதபசில் இச்செயல் பஞ்சவர்ண கிளி. கிளி அடி என்றால், அடி என்றால் இதற்கு முன்னால் கூறியது மூலாதாரத்தில் அடி காண்பது. கிளி பஞ்சவர்ணம் உடலில், பஞ்ச இந்திரியம் முகசக்தி. இந்த முகசக்தி செயல்கள் இவர்கள் இப்படி கூற பஞ்சவர்ண கிளி. கிளிகளின் அந்த சிறகுகள் உணர்வு அற்றது, நிறம் 5 உணர்வு அற்று இருப்பது போன்று பஞ்ச இந்திரிய சக்திகள் உணர்வு அற்று அதன் நிறம் போல காட்சி 5 விதமாக காண்பது. அது 5 விதம். பஞ்ச உடலுக்குள் பிரகிருதி ஆகாரம் இல்லை, கிளி நிற சிறகு போல சக்திகள் மட்டும் இருக்கிறது, உடல் சக்திகள் இல்லை. இங்கு கூறும் அந்த பஞ்ச நிறம் என்பது பஞ்ச இந்திரிய தத்துவம் செயலற்று இருப்பது போன்று அது தாபதபசு சூடில் வருவது. அதை அவ்வழி புரிபவர்க்கு தெரியும். சத்து உயிர் இல்லாதது, சத்து அற்று நிறச்சிறகு போல் உடலில் இருப்பது. அன்னம் இருக்குது மண்டபத்தில் விளையாடி. அன்னம் என்றால் ஆகாரம், ஆகார சத்து மண்டபத்தில் இருக்குது. எங்கே? நெற்றியை கூறுவது. அப்போது அங்கு காமசக்தி இடது கண், ஆண் புலி மாயை வலது கண். புலி சூரியநாதம் 1, அகத்தியர் 51 அக்ஷர பெருமையில் தொடக்கம் கூறுவது முதல் 10 பெரும்புலியான 16.
இதில் 4 வரியில் 51 அக்ஷர பெருமையும் அதன் சக்திகளை கூறுவது. அங்கு பெரும்புலி 10 பெரும்புலி தசநாடி துடிப்பு தசவாயுக்களின் செயலில் நடப்பது. 10 என்பது அன்னக்குடல் எழுத்து, நீர்க்குடல் எழுத்து, 16 வாயு. இப்படி அந்த தத்துவத்தில் தசவாயுக்கள் செயலில் 16 வாயு எழுத்தின் செயலில் நாடி துடிப்பு உடலில் இயங்குவது. இங்கு 5 கிளியடி யா நெற்றி, டி யடி டி மூலாதாரம். அப்போது 3 கிளி என்பது நீர்க்குடல் கொப்புள் செயல், வாலை வல்லப மூலாதாரம். அதில் நீர் கசிவு மாற மூன்றிலும் பல வேலைகள் செய்து காண வேண்டும். எட்டி பிடிக்குமே அக்ஷரமாலையில் எட்டிப்பழம் கூறியது. அதை மறக்காமல் இங்கும் நினைவு கூறுவது. ஒரு பண்டிதன் என்றால் ஒரு வார்த்தை எங்கு கூறுகிறானோ அதன் அர்த்தம் மீண்டும் பெற வேண்டும். எட்டி பிடிக்குமே இங்கு எட்டிப்பழ தத்துவம் கூறியது. எளிதில் சிக்கும் இக்கனி, அது புலன் இன்பம், அது பஞ்சபுலன். கர்மேந்திரிய செயலில் மலவாய் செயலால் பஞ்ச இந்திரியத்திற்கு சுகம். இப்படி ஒன்றிலிருந்து தேடல் அநேகம் அர்த்தங்கள் புரிந்து மனசிலாக்கினார். எட்டி பிடிக்குமே எட்டிப்பழத்தை எட்டிப்பழ உடல் நிலை, உடல் மொத்தம் ஒரே நிலை. பழம் பழுத்தால் எப்படி ஒன்று போல பிதுங்கும், அதுபோல் இங்கு உடல் ஒரு செயலாய் இருப்பது. கிளி என்பது பொருள் பஞ்ச இந்திரியம். 5 என்பது பஞ்ச இந்திரியம். 2 நெற்றி, 3 அதில் நீர் அக்னி வாயு, அடி என்பது மூலாதாரம். இதன் தத்துவ செயலில் உடலில் பொருளாய் நிற்க இப்படி கூற உயிரெழுத்து 12 அக்ஷர பொருள் தெரிந்தால் கூறுவது. ஆண்புலி மாயை. அப்போது வலதுகண் செயல் அங்கே இருக்குது. தசநாடி துடிப்பின் செயலால் நடப்பது. அங்கு சூரிய சூடு ஏறியும் ஏற்ற வேண்டும் பல காட்சிகளில் கூடி. அப்போது இன்னும் இருக்குது 5 கிளியடி யா இன்ச்சு பஞ்சபூத சக்தி உடலுக்குள். 5 என்று வரும்போது பஞ்சபூதம் பஞ்ச. 5 யா நெற்றியில். அப்போது மாயை தீர்ந்து என்றாலும் அதன் சக்தி செயல் மாறவில்லை. அது கிளி எடி வாலை. வாலை என்பது மூலாதாரம். எப்படி வாலை வல்லப வள்ளி தேவி கணபதி என்று உடலை குறித்து தெரிந்தவர்களுக்கு வாலை வா லை ஐ நெற்றியில் வா வாயு செயல் ஆகார சக்தியில் நடப்பது. அந்த ஈர்ப்பு சக்தி அங்கே இருக்குது. அதை எட்டி பிடிக்குமே அது சூரிய செயலால் நடப்பது, அகக்கண் காட்சியில் காண்பது. இப்படி கூறுவதில் உங்களுக்கு எப்படி புரியும் இதன் செயலை? இப்படி கூறினால் புரியாது, ஆனால் புரிந்தே ஆக வேண்டும்.